நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத மேலும் 476 அரசியல் கட்சிகளை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி 334 பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகளை தேர்தல் ஆணையம் நீக்கியது. அதன் மூலம் அந்த பட்டியலில் இருக்கும் கட்சிகளின் எண்ணிக்கை 2854 இருந்து 2520 குறைந்தது. இரண்டாம் சுற்று நடவடிக்கையாக நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கும் 476 பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் அடையாளம் காணப்பட்டன. சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத மேலும் 476 அரசியல் கட்சிகளை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி 334 பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத கட்சிகளை தேர்தல் ஆணையம் நீக்கியது. அதன் மூலம் அந்த பட்டியலில் இருக்கும் கட்சிகளின் எண்ணிக்கை 2854 இருந்து 2520 குறைந்தது. இரண்டாம் சுற்று நடவடிக்கையாக நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கும் 476 பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத மேலும் 476 அரசியல் கட்சிகளை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி 334 பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத கட்சிகளை தேர்தல் ஆணையம் நீக்கியது. அதன் மூலம் அந்த பட்டியலில் இருக்கும் கட்சிகளின் எண்ணிக்கை 2854 இருந்து 2520 குறைந்தது. இரண்டாம் சுற்று நடவடிக்கையாக நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கும் 476 பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சம்பந்தப்பட்ட கட்சிகளின் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரி நோட்டீஸ் அனுப்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.